நம்ம இன்னைக்கு உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமான கருவேப்பிலை சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம கருவேப்பிலையை தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆனால் அதை சாப்பிடும்போது எடுத்து சைடில் வச்சுட்டு சாப்பாடை சாப்பிடுவாங்க. ஆனால் கருவேப்பிலையில் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு சாப்பிட வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சாதம் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இன்னொரு டைம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். ஸோ ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கிடைச்ச மாதிரி ஆச்சு, நல்ல டேஸ்டியான வெரைட்டி ரைஸ் சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். கூடவே 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இது பச்சையான வேர்க்கடலை. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மொறுவாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இந்த சாதத்தில் இந்த கடலையும் முந்திரி பருப்பும் நல்ல ஒரு டேஸ்ட்டையும் ஃப்ளேவரையும் கொடுக்கும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக வறுபட்டதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்து இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துற வேண்டாம், 1/2 டீஸ்பூன் சேர்த்தாவே போதும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கூடவே 3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துருங்க. நம்ம இந்த சாதத்துக்கு கருவேப்பிலை பொடி தான் யூஸ் பண்ண போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு கருவேப்பிலை பொடி கரெக்டாக இருக்கும். கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பொடி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி பவுடர் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். இல்லைனா ஏற்கனவே நான் கருவேப்பிலை பொடி ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன், அந்த பொடியை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். கருவேப்பிலை பொடி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கோங்க. இந்த சாதத்துக்கு லெமன் ஜூஸ் சேர்த்து பண்ணும்போது லேசான புளிப்போட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு இந்த புளிப்புத்தன்மை பிடிக்கலைன்னா நீங்கள் எலுமிச்சம்பழ ஜூஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ரெசிபி பண்ணலாம். எலுமிச்சம்பழ ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க சாதத்தை சேர்த்துருங்க. அதாவது நம்ம நார்மலாக சாதம் வடிப்போம்ல, அந்த சாதம் தான் சேர்த்துருக்கேன். 3 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாதம் உடைஞ்சிடாமல் இந்த மாதிரி ஒரு ஜென்டில் மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், கருவேப்பிலை சாதம் சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்து விடலாம். கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க. கருவேப்பிலையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த சாதத்தை வாரம் ஒரு முறை கூட நம்ம செஞ்சு சாப்பிடலாம். உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவசரமான காலையில் இது போல் ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் நம்ம தயார் பண்ணோன்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல், அதுக்கப்புறம் எல்லா வெரைட்டியான வறுவலுமே சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கருவேப்பிலை சாதம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல்ல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.